மாதிரி மாதிரி சின்ன மாதிரி போதுடா அது குல்பி மாதிரி அது பர்ஃபி இவ என்ன கொண்டாட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை டிச்சோட. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வேறு வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்த முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்க, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ்னால் வரும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். சரி ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அலைவ் மோஷன் ஆப் ஆப்பில் நியூஸனுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், அது கீழே ப்ராஜெக்ட் கம்மியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு புக் மார்க் செகண்ட் பர்சன் இருக்கும், ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட் லேயர் இருக்கும். டெஸ்ட் லேயர் வந்து உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமிக்கும். ஃபான்ஸு என்ன அந்த ஃபான்ஸுக்கான லிங்க் வந்து கிரியேட் டிசைஸ் கொடுக்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து எப்படி ஃபோட்டோஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு இமேஜ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு சைடில் 3 ரேஷன் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே -90 டிகிரி கொண்டு வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மேலே 3 டாட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில்ம் கெப்பாசிட்டி வரும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண அடிச்சிங்கன்னா சைடில் 3 ரேஷன் கிளிக் பண்ணிட்டு 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இன்னும் ஃபோட்டோ சின்னதாகணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஃபோட்டோ சின்னதாகிடும். ஃபோட்டோ கொஞ்சம் சைடில் இருந்துச்சுன்னா எப்படி சென்டரில் கொண்டு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் லைட்டாக மூவ் பண்ணிட்டு ஜூம் பண்ணிங்க கரெக்டாக. ஓகே, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த ஆக்டர் இமேஜில் உங்களுக்கு என்னென்ன டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜ் வேணால் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கடைசி வரை செட் ஆகிடும். ஓகே, அடுத்தது இந்த ஃபோட்டோ சைடில் 3 டாட் மாரி இருக்கும், அது மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோ கீழே டவுனில் கொண்டு வந்துடுங்க. டவுனில் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த ஃபோட்டோக்கு எப்படி எஃபெக்ட் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த செகண்ட் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட் ஒரு இமேஜ் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் பட்டன் இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த புக் மார்க் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு செகண்ட் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சிசி கேமரான்னு இருக்கும், ஃபஸ்ட்டு சிசி காப்பி பண்ணிங்க. சிசி மேலே கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் கொடுத்து புக் மார்க் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. இது வந்து கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா விட்டுங்க, வேணுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த கண்ணு மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு வேணுன்னா யூஸ் பண்ணிங்க, இல்லை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து கேமரா எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கொடுத்த செகண்ட் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேமரா 1 இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. ஓகே, இந்த கேமரா மாரி கண்ணு இருக்கும், ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு நீங்கள் கட்டமாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆஃபில் இருக்கும், ஆன் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மட்டும் 10 வர மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஏறா மறுமுறை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் வரும், ஃபுல்லுன்னு கொடுத்து குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஃபுல்லாக லோடிங் 100% லோடிங் ஆகிட்டு போய் கீழே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ண வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சுக்கலாம். பாய்.